அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். துலா ராசி துலா லக்னத்துக்கு குரு பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? குரு பெயர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய பார்வையால் சனீஸ்வர பகவானை பார்க்கறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்துக்கு என்ன பலன்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு இவங்க யார், என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கலாம். துலா ராசி முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பிறந்த கால ஜாதகம் இது மட்டுமே தான். அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் என்ன, உங்களோட பாவகங்கள் என்ன, தசா புத்தியோட கிரகத்தோடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இப்போ என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே ராசியை பேஸ் பண்ணி வைத்தது தான், லக்னத்தை பேஸ் பண்ணி வச்சதே இல்லை. அப்போ லக்னத்தை பேஸ் பண்ணி வைக்கிறதுனால பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. துலா ராசி துலா லக்னம் இதோடைய சிம்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியோடைய சிம்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தராசு. அப்போ எல்லா பக்கமும் நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த துலா ராசி. எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கக்கூடிய ராசி, மோட்டிவேட் பண்ணி பேசக்கூடிய ராசி. நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறோமா, நம்மளோட விஷயம் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கோமா, அப்பப்போ ரீகரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், எந்த இடத்துல பிடி அப்படிங்கிறது இறுக்கமாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஜெயிக்கலை சோபிக்கலை அப்படின்னு இன்னைக்கு சற்றே புலம்பக்கூடிய ராசியாக துலாம் இருக்குது. நிதர்சனமான உண்மை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் உச்சம். அதனால் ஒருத்தனை ஏமாற்றி தான் எனக்கு பிழைக்கணும்னா இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, தயவு செய்து நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் தான் துலா அதிகமாக பயன்படுத்தும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சம், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மேம்போக்கா ஆட்சி பலம் பெறாரு. அப்போ மேம்போக்கா இருப்பாங்க. எல்லாத்தையும் யாரோ என்னமோ சம்பாரிச்சிட்டு போகிறாங்க, யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் குழந்தை மனம் மாறாத துலாம். வீழ்ந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ராசி. நான் முடிஞ்சு போயிட்டேன்னு பல பேர் சொன்னாலுமே திருப்பி கொஞ்ச நாள் டக்குன்னு வந்துடுவாங்க. அந்த ஜெயிச்சு அந்த எந்த இடத்த விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்த விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் நிறைய வழிகளோடையும் வேதனைகளோடையும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இது துலாம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேசித்தாலும் சத்தமில்லாமல் நேசிப்பாங்க. இவங்களாம் லவ் பண்ணதான் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, அந்த லவ்வை வெளியவே சொல்லாமல் யாருக்கிட்டேயுமே 10 வருஷமா 20 வருஷமா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே ஜாதகத்தை வாங்கி பாருங்கள். நான் இன்னும் அவங்கள நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஜாதகத்தை பாருங்கள். இந்த துலா ராசி இருக்கு. மௌனமான வழிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனம் துளியுமே இருக்காது. சனீஸ்வர பகவானுடைய பொறுமையோட ராசி. மகர கும்பர் கம்பேர் பண்ணும்போது அவருடைய செல்ல பிள்ளை அப்படிங்கிறது துலாம் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னைக்கு உறவுகளால் அதிகமாக காயப்படக்கூடிய ராசியாகவும் இந்த துலாம் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மௌனமான வழி, நிறைய பயணங்கள், மலை போல் அமைதியான ராசி. வெளி உலகத்துக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. நிறைய வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க, இதுதான் கொடுத்துருக்கேன் பொருளாதாரத்தில் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்க இன்னும் என்னென்ன பொருளாதார ரீதியாக ஆப்போசிட் நபர் கஷ்டப்படுறாங்களோ எல்லா விதத்திலும் யார் அதிகபட்சமாக சப்போர்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் தான். அப்படிப்பட்ட துலாத்துக்கு பொறுத்தவரையும் ராசிநாதனே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால நல்லது கெட்டது தெரியாதுங்க. சீக்கிரம் இவங்களை வாழ்க்கையில் மற்றவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏமாறக்கூடிய ராசி. அதனால் இன்றைக்கி என்ன ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மீண்டு மேலே வர முடியாமல் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வந்து இவங்களை தூக்கி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இவங்க இருக்காங்க. இவங்க பார்த்து பல பேரை நம்ம ஏற்றி விட்டுருக்காங்க, மேலே நிறைய இன்னுமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி பேசுறது, இது பண்ணுப்பா சரியாயிருவேன், இதை பண்ணுப்பா கலங்காத திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டில் ரொம்ப சோகமாகவும் அழுக மாதிரி. எல்லாருக்கும் பாசிட்டிவ் சொல்கிறோமே, நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, நமக்கு யாருமே இல்லை, நம்ம தான் மற்றவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறோம், நமக்கு ஒரு பைசா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் நிறைய வழிகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னுமே சொல்லப்போனால் அவனுடைய பிறந்த கால ஜாதகத்தில் ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்துருந்தோம். அவர் துலா ராசி மற்றும் துலா லக்னம் நம்ம பேசும்போது கேட்டிருந்தோம். லக்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், நம்ம வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் உதவக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு 6-9 கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் பெரிய பொருளாதாரம் சார்ந்த இழப்புகளை சந்திப்பீங்க. நீங்கள் தானம் கொடுக்கறத வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. மேடம் நான் யாருக்குமே கொடுக்கல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். 10 வருஷமாக 15 வருஷமாக அவங்க எங்கிட்ட பழகிட்டு இருக்காங்க, அதனால் எனக்கு வந்து அது மாதிரி இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள், 2024க்கு அப்புறம் பிரச்சனைகள் காத்துட்ருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாலே கிட்டத்தட்ட அவர் கோர்ட்டு கேஸு அப்படிங்கிற படி டெய்லியும் ஏறுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பொருளாதாரம் கடுமையாக
பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சார்ட் அவுட் ஆகும்? இப்படி நண்பனா இருந்தவனே என்னுடைய முதுகுல குத்திட்டான் மேடம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி இன்னைக்கு வந்து சொல்றாரு. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். ஆனா அவர் கேட்கல. பிரச்சனைக்குண்டான காலங்கள் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சாரம் எப்ப சம்மதிக்குதோ அப்பதான் வரும். தசாபுத்தி எப்ப சம்மதிக்குதோ அப்பதான் வரும். அப்ப நம்ம இண்டிகேஷன் பண்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்கேஸ் உஷாராக இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் எதுலேருந்துமே அவர் மாட்டாம அவர் வெளிய வந்திருப்பாரு. இன்னைக்கு எதுவுமே கேட்காம அந்த பிரச்சனை தாக்கத்துல போய் மாட்டி, அதனால பெரிய பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறத அவருக்கு சந்திச்சுட்டு இருக்காரு. இதுலேருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு கிளியர் கட்டாக ஒரு பலன்கள குடுக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. இந்த துலா ராசிய பொறுத்தவரையும் உச்ச குரு அப்படிங்கிறது 10க்கு குரு வந்துருச்சு. இது பணத்தை பறிக்குமா? அல்லது பொருளாதாரத்தை இழக்குமா? அதே போல வந்து வேலையிலேருந்து நம்மளை வெளிய அனுப்பிருவாங்களா? அப்படிங்கிற பலவிதமான எண்ணங்கள குடுக்கும். ஏன்னா பொதுவான பழமொழி 10ல குரு வரும்போது பதவி பறிபோகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பதவி எதுக்காக பறிபோகுது? ப்ரமோஷனுக்காக வந்து இருக்கக்கூடிய பதவிய நீங்க விட்டுட்டு வெளிய வருவீங்க. அந்த தான் அதுக்கு உண்டான பழமொழிக்கு உண்டான அர்த்தமா தவிர்த்து 10ல குரு வந்ததுனால வந்து பொருளாதாரம் சார்ந்த பாதிப்போ, அல்லது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் பாதிப்பும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த பாதிப்போ வருமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வராது. ஆனா, அதில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது நெறையா இருக்கு. ஏன்னா துலாத்த பொறுத்தவரையும் குரு ஆகாதவர். அப்ப நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் இருக்கு, நெறைய நெகட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு துலாத்த பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப வேலை சார்ந்த திண்டாட்டங்கள், வேலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நெறைய டிராவல் பண்றேன் மேம். முடியவே மாட்டேங்குது. ஒரு ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்குது. நானே ஒருத்தர வேலைக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன். அவருனால எனக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. என்னைய நான் அப்கிரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இந்த காலங்கள் ஃபுல்லாவே ஒரு அப்கிரேடுக்கு ஒரு தகுந்த ஒரு யோகமான காலமாக இருக்கும். இதுக்காக தான் நான் இத்தன நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் ஒரு தரமான நாள். அப்படின்னு சொல்லி நீங்களே உங்க மனசுல சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு விஷயங்களும் நடக்க போகுது. அதேபோல 2வது திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த காலங்கள அப்படியே அள்ளி குடுக்கக்கூடிய காலமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். இந்த மேரேஜ் லைஃப்லேருந்து வெளிய வரதுக்கு வர முடியுமா? முடியாதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேரேஜ் குடுத்தக்கூடிய வலியும், வேதனைகளுமே ரொம்ப ஆறாம இருக்கு. இனியாவது எனக்கு அந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது படிப்படியா என்னுடைய பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும் அதுலேருந்து வெளிய வந்துட்டு இருக்காங்க. இனி இந்த பிரச்சனைகள்லாம் மாறுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நிச்சயமாக மாறக்கூடிய காலமா இருக்கும். 2வது திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமான காலமா இருக்கும். நெறைய விஷயங்கள் டோன்ட் டூ அப்படிங்கிறத சொல்லப் போறேன். நெறைய ஈகோ பேஸ்ட் டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கவே கூடாது. திடீர் முடிவு, அதிரடி முடிவு, தடாலடி முடிவு அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கிறனால உறவுகள் சார்ந்து அதிகமாக காயங்கள் அப்படிங்கிறது இந்த துலாத்த பொறுத்தவரை இருக்கு. அதேபோல பாசிட்டிவான நபர்கள் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏற்கனவே மனசு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெதும்பி இருக்கீங்க. அதனால நெகட்டிவான பெர்சனாலிட்டீஸ் கூட நீங்க பேசுறதுனால நெறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது மன ரீதியா சந்திப்பீங்க. அதனால நெறைய பாசிட்டிவான பர்சன்கள் கூட பேசறதுக்கு ட்ரை பண்ணுங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிய பில்ட் பண்றதுக்கு இந்த நேரம் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு யோகமா இருக்கும். நீங்கலாம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும். சூரிய வழிபாடு அப்படிங்கிறது பண்ணியே ஆகணும். ஏன்னா 11ஆம் அதிபதி ராசியில வந்து நீசமாகுறாரப்ப பணம் வேணும், பெரிய பொருளாதாரம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சூரியன் வழிபாடு பண்ணியே ஆகணும். உழைப்புக்குண்டான நேரடியான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறதும், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஹெல்த்ல வந்து ப்ராப்ளமா இருக்கு. என்ன இஷ்யூஸ்ன்னே தெரியல. நெறைய ட்ரீட்மெண்ட்ட மாத்தி எடுத்து இப்படி இன்னைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நான் ஓரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஹெல்த் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறைய போதும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும், நீங்க பட்ட வலிகளுக்கும், நீங்க பட்ட வேதனைகளுக்கும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயத்த இந்த காலத்துல பண்ணலாம். எது இருக்குதோ இல்லையோ முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஒரு விஷயத்த அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறோம். அந்த ஒரு எஃபர்ட்ஸ் போடுறோம். அந்த எஃபர்ட்ஸ்க்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சா மட்டும் தான், அந்த முன்னேற்றத்த நோக்கி ஓடக்கூடிய பாதை நமக்கு கிளியராக வரும். அப்ப அந்த பாதை அப்படிங்கிறத உனக்கு காமிக்கவே இல்ல கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி, ஒரே இடத்துல ஸ்டேபிளா அப்படியே இருந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஸ்டேபிள் வேலையில ஸ்டேபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நெறைய பழசை நெனச்சு டோன்ட் சொல்லும்போது பழைய பதிவுகளை நினைத்து மனசு வருத்தப்படாதீங்க. இந்த நேரம் திருமணம் அப்படிங்கிறது காதலிச்சுட்டு இருக்கோங்கிறதுக்கெல்லாம் எட்டாக்கனியா தான் இருக்கு. இந்த காதல் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகுமா? கை குடுக்குமா? கை கொடுக்காதா? அப்படிங்கிறது நெறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல இருக்கறனால நெறையா பிளான் போடுறீங்க. இந்த மேரேஜ் இந்த வருஷம் பண்ணிக்கலாம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், பிப்ரவரியில பண்ணிக்கலாம், மார்ச்லன்னு போஸ்ட்பான். ஒவ்வொன்னையும் திருப்பி போஸ்ட்பான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து, அதில எதுவுமே வந்து ஒரு அப்கிரேடோ, ஒரு இதுவே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்காம போயிட்டுருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் இதுல இருந்தெல்லாம் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது
நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. இனிமே பாசிட்டிவான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜாதகம் தான் எந்த அளவுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிறது கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பதில் சொல்லும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.